Hi, hello friends. வணக்கம் and welcome back to our channel Maha's Lifestyle and Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாஸ்தா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பிராண்ட் மக்ரூனி யூஸ் பண்ணி தான் மக்ரூனி செய்ய போறேன். ஆல்ரெடி மக்ரூனி வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மக்ரூனி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மக்ரூனி செய்கிறேன். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இதை தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். மக்ரூனியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸில் வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். தக்காளி 2 பழமாக இருக்கிறத பார்த்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் இதில் கேரட் அண்ட் பொட்டேட்டோ மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறேன். இப்போ மக்ரூனி நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம வெடிச்சுக்கலாம். இப்போ மக்ரூனி இந்த மாதிரி வெடித்து எடுத்துருக்கோம். இதில் இப்போ கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு தாட்டி வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் மக்ரூனி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ வாங்க மக்ரூனி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க காயும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி வெந்து வரும்போது காயும் வெந்து வந்துடும் அதுக்குள்ளே. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மக்ரூனியில் சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேக ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு எதுவும் மிளகாத்தூள் ஆட் பண்ணல. சிக்கன் மசாலா மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க மக்ரூனியை ஆட் பண்ணிக்கலாம். மக்ரூனி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து லைட்டாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. இதை கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்லலாம் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.